இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மணி 12:45 12:10 தான் உள்ளே வந்தேன். ஏன்னா பையனுக்கு வந்து என்ன கட்டி கொடுக்கணும் அதை வச்சு தான் நான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணுறது. அவன் இப்போ தான் வந்தான் ஒரு 11:30 மணிக்கு. சரி கொடு அப்படின்னா அதுக்கு மேலே ஓடி வந்து 12:10 உள்ளே வந்தேன். இது என்ன ஆச்சுன்னு தெரியல. ரைஸை ஃபஸ்ட்டு கழுவி போட்டாச்சு, அது வெந்துடும் சமையல் முடிக்கிறதுக்குள்ளே. அப்புறம் என்ன காய்கறி தேடி எடுக்கவே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரி நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு 4 வெண்டைக்காய் இருந்துச்சு, ஒரு 2 குட்டி குட்டி பாவக்காய், இந்த மெரி பாவக்காய் இருக்குங்க அது இருந்தது. அதை போட்டு நல்லா காரக்குழம்பு வச்சுட்டேன். பூண்டு வெங்காயம் எல்லாம் உரித்து போட்டு வதக்கி பாருங்கள் எல்லாம் எப்படி விடுது கீழே. இப்போ தான் ஞாபகம் வந்தது. 3 ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு மறந்துடுறேன். இப்படி தான் எல்லாமே செய்கிறேன், நான் மறந்துடுறேன். இப்போ வந்து 3 முட்டையை போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து பீர்க்கங்காய் வந்துட்டு தாளித்து விட்டுருக்கேன். இவ்வளோண்டு ஃபஸ்ட் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு, ஒரு இப்போ நீளமான பீர்க்கங்காய் வெங்காயம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு நல்லா தட்டி போட்டு வதக்கிட்டு பருப்பை போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல அதை தான் சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அப்படியே தாளித்து விட்டுட்டேன். சின்ன ஸ்பூனில் இட்லி மிளகாய் பொடி போட்டேன், அவ்வளோதான். காரத்துக்கு அது ஒன்று தான் மிளகாவும் காஞ்ச மிளகாய், வேறு எதுவுமே இல்லை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா வேண்டாம், நேற்றெல்லாம் ஃபுல்லாக தேங்காய் சாப்பிட்டோம். குழம்பு கொதித்து முடியட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே முட்டையை வேகட்டும். அதுக்குள்ளே இப்போ 1 o'clock வரேன் நிற்கான், 1:30 வருவானா என்ன தெரியல. அதுக்குள்ளே நான் வந்து மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு அவனுக்கு வந்து டின்னர் பாக்ஸில் ஆற வச்சு கட்டணும். இப்போ இது வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு மொத்தம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிட்டு இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சைடில் பார்த்தா குப்பா மேடுமா அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தான் நான் வந்து சாப்பிடவே போகிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேங்க வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு வீட்டில் போட்டு பக்கோடா வத்தலும் அரிசி மாவு வத்தல் இருக்குல்ல, அது முறுக்கு வத்தல் ரெண்டுமே கொஞ்சம் பொரித்து வச்சுட்டு, அதுக்குள்ளே என் பையன் கீழே போயிட்டான். நான் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கோம் இல்லையா, ஜெர்க்கினை வச்சுட்டு போயிட்டான். அது தூக்கி போடும்போது வத்தலையோட டப்பாவில் போட்டு கொடுத்தாச்சு, என் பேத்தி கொஞ்சம் சாப்பிடுவா அப்படின்னு கொடுத்துட்டு வந்து மீதி வேலையை கண்டினியூ பண்ணேன். குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வெறும் காரக்குழம்பு. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரசம் ஏன் ஒன்று பாக்கி வைக்கணும்னு ஒரு 10 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு மிளகு சீரகம் போட்டு குக்கர்லேயே நம்ம தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதான், ரசமுமே இங்கே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு ஆளுக்கு தான் அது போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் குக்கர்லேருந்து இறக்கிட்டேன், கூட்டு மாதிரி பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடு என் பொண்ணு சாப்பிடுவோம், அதுக்காக தான் வச்சுருக்கேன். இங்கே ரசமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே அதுக்குள்ளே டக்குன்னு மாவையும் பிசைஞ்சிட்டேன். இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். இங்கே வந்துட்டு முட்டை ரெடி ஆகிடுச்சு, உரிக்கணும். இனிமேல் டைம் இல்லை, சுடுது. அடுத்து இங்கே வெண்டைக்காவும் பாவக்காய் காரக்குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். முட்டையை உரித்து போட்டுட்டு மாவு இது சப்பாத்தி திரட்டிக்கலாம். இப்போ வந்து டின்னர் பாக்ஸை கட்டி வச்சுட்டேன். 3 சப்பாத்தி ரொம்ப அவசரமாக பீர்க்கங்காய் கூட்டு ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். நல்லா இருந்தால் சாப்பிட்டு தேங்காய் பால். இங்கே வந்துட்டு காரக்குழம்பு பாவக்காவும் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு. பார்த்திங்கன்னா மணி செஞ்சு முடிக்க எல்லாம் வந்து 1:25 ஆகிடுச்சு. ஆக்சுவலி 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிடணும். அப்போ 1 மணி நேரம் 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே இவ்வளோ சமையலும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ரைஸ் ஒன்று தான் நம்ம வேக வச்சு எவ்வளோ குயிக்காக பண்ணிருப்பேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரசமும் இது இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாமே இப்போ தான் வச்சேன், யார் ஹெல்ப்பும் இல்லாமல் எல்லாமே செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படிங்கிறது ஓடி அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இருக்கவங்க யாரும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது பசங்க. நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இப்படி ஓடி அதை பார்த்து பழகி போயிட்டோம். இவ்வளோ அர்ஜென்ட்டுனாலும் ஓடி பார்க்கறதா ஆகுது. இதுக்கு இடையில மோர் குடிக்கக்கூட எனக்கு நேரம் இல்லாத இப்போ தான் எடுத்து மோரே குடிச்சிட்டேன். கேப்பில் கூட குடிக்க முடியல. நம்ம சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே என்னோடய பொண்ணு கொஞ்சம் குழம்பு சப்பாத்தி பீர்க்கங்காய் கூட்டாட்டம் பண்ணுறது, ஒரு முட்டையை வச்சாச்சு. இங்கே குழம்பு, இங்கே கொஞ்சம் பீர்க்கங்காய் போட்டு வத்தல், இப்போ எலுமிச்சம்பழம் ரசம். இங்கே டின்னர் பாக்ஸ் கட்டியாச்சு. இங்கே மோர் இருக்குது, இங்கே வந்துட்டு ரைஸும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ எனக்கு தான் இப்போ சாப்பாடு தட்டில் போட்டுட்ருக்கேன். குளிச்சுட்டு வந்து இப்போ தான் 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சி, சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்களா, எனக்கு காரக்குழம்பே இப்போல்லாம் பிடிக்கிறதே இல்லை. சரி இன்றைக்கி மழைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேறு என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியாமல் சரின்னு வச்சுட்டேன். சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குழம்பு வச்சாச்சு. எங்கள் வீட்லேயும் ரொம்ப அதிகம் காரக்குழம்பு சாப்பிட மாட்டாங்க யாரும். ரசமும் வச்சாச்சு, தயிர் மோர்லாம் இருக்குது. பார்ப்போம்
இங்கே இருக்க வத்தலையும் வச்சு தான் மொறுன்னு இருக்குது. ஒப்பேத்தி இன்றைக்கி சாப்பிட்டாகணும். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.